ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப்போட பேசிக்ஸ் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்து வந்து என்ன லேர்ன் பண்ணணும்? அடுத்து எப்படி வந்து உங்களோட கெரியர ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ சி ஷார்ப் படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப் மூலியமா நம்ம 2 விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டாட் நெட் கோர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? டாட் நெட் கோர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்னா, நீங்க டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்ல கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு விண்டோஸ்ல மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அதாவது விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்க டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு, அத கொண்டு போய் iOSல போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இது வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து விண்டோஸ்ல மட்டும் இருக்கக்கூடியது. இதே டாட் நெட் கோர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா இன் தி சென்ஸ் உங்களுக்கு விண்டோஸ்லயும் ஒர்க் ஆகும், iOSலயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லயும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கன்சோல் அப்ளிகேஷன்ல எப்படி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றதுன்னு தான் சொல்லி பார்த்தோம். பட் ஆனா இங்க கன்சோல் அப்ளிகேஷன் நீங்க ஒர்க் பண்றப்ப காமிச்சிருக்கும் உங்களுக்கு. கிரியேட் அப்ளிகேஷன்ல இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் மாரி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கன்சோல் லேப் பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்போர்ட்டட் ஆன் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ்ன்னு இருக்கா? பட் கன்சோல் லேப்லயே ஃப்ரேம் ஒர்க்ன்னு தனியா ஒண்ணு இருக்கு. இப்போ நான் வந்து கன்சோல்னு டைப் பண்றேன் பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்களா? கன்சோல் லேப்ல இது வந்து VB.NETன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது. ஸோ இதுல வந்து கோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விண்டோஸ்ல மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயே கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒன்லி விண்டோஸ் சப்போர்ட்டட் கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு வேற எதுலயும் சப்போர்ட் ஆகாது. ஸோ இதுலயே நார்மல் கன்சோல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகும். எங்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. லினக்ஸ், மேக் ஓஎஸ் அண்ட் விண்டோஸ்ல வந்து இது வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அடுத்து விண்டோஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. அதேபோல இதுல வந்து WCF இருக்கு அண்ட் WPF இருக்கு. ஸோ இந்த WPF பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து விண்டோஸ் பிரசன்டேஷன் ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு ஷாப்பிங் சென்டர் போனாலோ, இல்ல ஒரு மெடிக்கல் ஷாப் போனாலோ, அங்க சிஸ்டம்ல எல்லாம் பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கும்ல. ஸோ அதில அவங்க QR கோட் ஸ்கேன் பண்ணோனே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வர மாரி, பில்லிங் அமௌண்ட்ஸ்லாம் வர மாரி. ஸோ அந்த மாரி சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் பிரசன்டேஷன் ஃபவுண்டேஷன்ல தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தென் அதுக்கு அடுத்து டாட் நெட் கோர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் நான் சொன்ன மாரி. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லயே நெறைய இருக்கு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, MVCன்னு சொல்லுவாங்க. MVCன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா API கிரியேஷன் இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய இருக்கு. Blazor இருக்கு, Razor பேஜ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, Blazor சர்வர் இருக்கு. ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன்ல நெறைய இருக்கு. தென் மொபைல் அப்ளிகேஷன். உங்களால மொபைல் அப்ளிகேஷனையும் டாட் நெட் கோர் மூலியமா உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதேபோல டெஸ்க்டாப் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்க்கிடெக்சர்ல ஒர்க் பண்றீங்கன்னா, டாட் நெட் கோர்ல வந்து உங்களால ஒர்க் பண்ண முடியும். மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸும் உங்களால டாட் நெட் கோர்ல ஒர்க் பண்ண முடியும். தென் கேம் டெவலப்மெண்ட். கேம் டெவலப்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா, யூனிட்டி சாஃப்ட்வேர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ யூனிட்டி சாஃப்ட்வேர்ன்றது பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேம் டெவலப்மெண்ட்க்கான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப்ல தான் வந்து கோட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறமா ஐஓடிலயும் உங்களால வந்து டாட் நெட் கோட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐஓடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ராஸ்பெரி பை கிட்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த ராஸ்பெரி பைல உங்களால டாட் நெட்ல கோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த வெப் அப்ளிகேஷன் ஆப் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் சின்னதா ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இதில நான் வந்து இப்போ MVC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்க டெம்ப்ளேட் வருது பார்த்தீங்களா? ASP டாட் நெட் கோர் வெப் API அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து டாட் நெட் கோருக்கான இது வெப் API. ஸோ இங்க வந்து MVC இருக்கு பாருங்க. மாடல் வியூ கண்ட்ரோலர். நம்ம MVC செக் பண்ணணுமா? ASP டாட் நெட் கோர் வெப் ஆப் மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே PPTல காமிச்ச மாரி MVC வெப் API இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டாட் நெட் கோர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாரி இதில வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு டாட் நெட் கோர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, சாம்பிளா சின்னதா ஒரு டெமோ ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்றேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறது கிடையாது. சும்மா இந்த அப்ளிகேஷன் ஒண்ணு டெமோ ப்ராஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி எப்படி ரன் ஆகுது, இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஈஸியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து ரன் பண்றேன்.
எனக்கு பார்த்தீங்களா, ப்ரௌசர்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்ப ரன் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? எல்லாமே கன்சோல் ஆப்ல பண்ணி நமக்கு கன்சோல் விண்டோலயே பார்த்தோமா? இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரௌசர்ல வந்து நான் பார்க்க போறேன். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த எம்விசி கான்செப்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே நார்மலா வெப்சைட் போனா ப்ரௌசர்ல இருக்கும்ல, இங்கே டேப்ஸ்லாம் இருக்கும். கிளிக் பண்ணுவோம். இல்ல இங்க ஏதோ டேட்டா டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ இந்த மாரி கான்செப்ட்லாம் எம்விசில வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, இனி அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த எம்விசி அண்ட் வெப் ஏபிஐ. ஸோ இதெல்லாம் இது 2 தான் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ எம்விசி, வெப் ஏபிஐ வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர்ல மேபி பிரசன்டேஷன், விண்டோஸ் பிரசன்டேஷன் ஃபவுண்டேஷன் வந்து கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.